Hi friends, வணக்கம் and welcome to விஜய்டி டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான 3 அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத லெவலுக்கு சூப்பரான அப்டேட்லாம் அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இப்போ இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளமால் வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக கேட்காது. இருந்தாலும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால எஃபர்ட்டோடு இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறேன். தயவுசெய்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூவாக வீடியோ பார்த்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வரும். குறிப்பாக இந்த முக்கியமான அறிவிப்பில் 2 முக்கியமான அறிவிப்பு குடும்ப அட்டைக்கான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 4 லட்சம் ரேஷன் அட்டைகள் இப்போதைக்கு விநியோகம் செய்ய போகிறாங்க. புதுசாக குடும்ப அட்டைக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை திட்டத்தில் இது வரைக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணியும் பணம் பெற முடியாத இருக்கிறாங்களோ அவங்களுக்கான வாய்ப்பும் உருவாக்கி தரப்போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம் ரூபாய் 1000 வாங்கினவர்களுக்கான கூடுதல் அப்டேட்டும் முக்கியமான அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக குடும்ப அட்டை வச்சுன்னு இருக்கிறவங்களும் இந்த வீடியோவை கம்பல்சரியாக பார்க்கணும். புதுசாக குடும்ப அட்டை வாங்க போகிறவங்களும் புதுசாக வாங்கியிருக்கிறவங்களும் இந்த திட்டத்தில் இது வரைக்கும் பயன்பெறாத இருக்கிறவங்களும் முக்கியமாக ரெகுலராக பணம் இந்த திட்டத்தில் வாங்கி வரவங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். குடும்ப அட்டை சம்மந்தமாக யாரெல்லாம் இன்ஃபர்மேஷன் தேவைன்னு நினைக்கிறீங்களோ இந்த ஃபுல் வீடியோவை டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு தெரிய வரும். புதிய விண்ணப்பத்துக்கான அறிவிப்பும் விரைவில் வரப்போகுது. அதுக்கான கூடுதலான அப்டேட்டும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கிரேஸ் பாயிண்ட்டாக இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு தெரிய வரும். நம்ம சேனல் பொறுத்தவரைக்கு ஒரு வீடியோவும் எக்ஸ்க்ளூசிவாக அப்டேட்டாக கொடுத்துன்னு வரும். அது உண்மையான தகவலாக மாறுறதுக்கு சில நாட்கள் டைம் எடுக்கும். அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதான் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தின் கீழே வரக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட், அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன், அதிகாரிகள் மூலயமா கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணி வரும். அது மக்களுக்கிடையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த பணத்தொகையை வாங்க முடியாது இருந்தாங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு எங்கே போய் அப்ளை பண்ணணும், என்னென்ன ஆவணங்களாக தேவை, மேல்முறையீடு செய்யலாமா, இல்லை புதிய விண்ணப்பம் முகாமில் வருமா அப்படின்ற அப்டேட் எல்லாமே நம்ம சேனல் மூலயமா நிறைய பேர் பார்த்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக பெற்று வந்திருக்காங்க. இப்போதைக்கு ஆட்சியில் இருக்கிற தாவேகா அரசு மதிப்புமிகு மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சேஞ்ச் பண்ண போகிறதா ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1000 ரூபாய் வாங்கிட்டு வரவங்களுக்கு ரூபாய் 2500 வழங்க போகிறதும், ஒரு சிலவங்களுக்கு 3000 ரூபாய் வழங்க போகிறது சம்பந்தமும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. அது என்னென்ன தகவல், என்னென்ன இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் இப்போ டீட்டெயிலாக வந்திருக்கு அப்படின்றத நம்ம கண்டினியூவாக ஒரு ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கி வந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் மே மாதம் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகமும் அதே தொகையை வழங்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்தது. ஏனெனில் பதவியேற்பு விழா முடிந்ததும் மே 10ஆம் தேதி தான். இந்த நிலையில் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் போல் தொகை வருமா என்ற கேள்விகளும் எழுந்தது. இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய இருந்திருந்தது அப்படின்னே சொல்லலாம். 10ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் கடந்த ஆட்சியில் கரெக்டாக அவங்களோட வங்கி கணக்கில் ரூபாய் 1000 கரெக்டாக ஏந்துன்னு வந்திருக்கும். கடந்த ஆட்சிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் கூட்டுத்தொகையாக கூட செலுத்தியிருந்தாங்க. 3 மாதம் சிறப்பு தொகை 3000 ரூபாய் செலுத்திட்டு 2 மாதம் கோடை தொகை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி 5000 ரூபாய் பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதத்துக்கான தொகை கொடுத்துருந்தாங்க. இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி தான் முதல்வர் பதவி ஏற்றதுனால 15ஆம் தேதி பணம் வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க புதுசாக ஆட்சி அமையல. இருந்தாலும் மக்கள் அனைத்து சந்தேகங்களையும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் அந்த மே மாதத்துக்கான உரிமை தொகை மாதத்துக்கான 15ஆம் தேதி எப்படி மாதம் 15ஆம் தேதி கரெக்டாக பணம் ஏறுமோ அதே போல் மே மாதம் 15ஆம் தேதி அன்று வங்கிக்கணில் கரெக்டாக வர வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இது மகளிரிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வராது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி வந்தீங்க. ஒரு சில செய்தித்தாளில் கூட இந்த திட்டத்தை இதுக்கு மேலே நிறுத்திடுவாங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் தாவேகா அரசு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி 1000 ரூபாய் வர வச்சுருந்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தாவேகா அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்தால்
கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவதாக உறுதியளித்திருந்தது. மகளிர் உரிமை தொகை வந்து 1000 ரூபாய் வாங்கிட்டு வரவங்களுக்கு ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவதாக வந்து பார்த்திங்கன்னா உறுதியளிச்சிருந்தாங்க. அதே போல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சில மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாக கூறியிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் செய்தி வெளியிட வந்து வெளியிட்டிருந்தார். மறுசீரமைப்பு இந்த திட்டத்துக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி சார்பில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கை அப்படின்னு வந்து கேட்டு வந்தாங்க. தாவைக்க அரசு தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்திருந்தது. தற்போது மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கையின் கீழ் முதியோர் உதவித்தொகை என்ற திட்டத்தின் மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் அந்த மறுசீரமைப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதனால் இதுவரை வந்து ரூபாய் 1000 பெற்று வந்த அவர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும். அதாவது முக்கியமாக வந்து நோட் பண்ணுங்கள், இந்த மறுசீரமைப்பில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 60 வயதுக்கு மேலே இருக்கிற மூத்த குடிமக்களுக்கான மறுசீரமைப்பாக இருக்க போது 60 வயதுக்கு மேலே யாரெல்லாம் வந்து இந்த 1000 ரூபாய் வந்து பெற்று வராங்களோ அவங்களுடைய கணக்கெடுப்பு எல்லாமே வந்து எடுத்து அவங்க 1000 ரூபாய் மாதம் வந்து பெற்று வந்தாங்கன்னா மாதம் 3000 ரூபாய் வழங்கப்படுறதுக்கான மறுசீரமைப்பு இன்ஃபர்மேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அதே போல் 60 வயதிற்குட்பட்ட தகுதியான பெண்களுக்கு மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தது. இதை செயல்படுத்தும் விதமாக இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அதே போல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் இருந்த 1000 ரூபாய் ஸ்கீம், அதாவது வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆட்சியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு பெயரிடப்பட்டிருந்தது. இப்போதைக்கு அந்த திட்டத்தோட பெயரை வந்து பார்த்திங்கன்னா மதிப்புமிகு மகளிர் திட்டம் என மாற்ற உள்ளதாகவும் அரசு ஆலோசனை வருகிறது அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சென்ற ஆட்சியிலோ இல்லை கடந்த ஆட்சியிலோ யாராவது கடந்த ஆட்சியில் இருந்த அரசு ஒரு திட்டத்தை எடுத்து வராங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய திரும்ப வந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தோடைய பெயரை மாற்றத்தை வந்து வழக்கம். அதே போல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்து மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்ற பெயரை வந்து மாற்றுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஆலோசனை வந்து செய்து வராங்க. இந்த மறுசீரமைப்பு ப்ராசஸ்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் சட்டப்பேரவையில் இதுக்கான அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இது குறித்து இறுதி முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகும் என்று வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது தமிழகத்தில் 1.31 கோடி அதிகமான குடும்ப தலைவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகிறார்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணும்போது 1,69,00,000 பெண்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க கடந்த ஆட்சியில். ஆனால் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தகுதியானவர்கள் அப்படின்னு வந்து கருதி முதல் கட்டமாக 1,06,00,000 பேருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்தது மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ற ஆப்ஷன் கொண்டு வந்து 1,20,00,000 பேருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. திரும்ப வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப வந்து 1,31,00,000 பேர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆட்சி நிறைவடைகிறதுக்குள்ளே கொடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த ஆட்சியில் அதாவது தாவைக்க ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கும் மேற்பட்டவங்களில் குடும்ப அட்டையெல்லாம் வந்து வாங்கினவங்களுக்கு எல்லாருக்குமே கூடுதலாக வந்து பயனாளிகளை வந்து சேர்த்து விரைவில் அதுக்கான தொகையை உயர்த்தி கொடுக்க போகிறதா இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. இது மிகப்பெரிய முக்கியமான அப்டேட் அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் முக்கிய அறிவிப்பில் அதாவது வந்து கிடைக்கிற அப்டேட்டில் நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்லையும் இந்த அப்டேட் சம்மந்தமாக வந்து கேட்டுன்னு வரீங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டு வரீங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்ட கிரைட்டீரியா மட்டும்தான் இது வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணி வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த மறுசீரமைப்பு முடிஞ்சதுக்கப்புறம் புதிய கிரைட்டீரியா கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வந்து வசிப்பவராக வந்து இருக்க வேண்டும். இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே போல் 21 வயது அதற்கும் மேற்பட்ட வயதுடையவர் கம்பல்சரியாக வந்து இருக்க வேண்டும். அடுத்தது குடும்ப வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கும் குறைவாக இருத்தல் வேண்டும் அப்படின்ற கிரைட்டீரியா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் பயன்படுத்தும் மின்சாரம் 3600 யூனிட்டுக்குள்ளே குறைவாக இருத்தல் வேண்டும். இப்படின்றது எல்லாமே கடந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா கிரைட்டீரியாவாக எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவாக வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்குள்ளே வர இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதம் 1000 ரூபாய்க்கு எலிஜிபிலிட்டி ஈஸியாக ஆகிறதுக்கு ஆனால் வாய்ப்பு இருக்குது. இது நிறைய பேர் வீடியோ பார்த்தவங்க நம்ம சேனலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். இருந்தாலும் யார் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அரசு ஊழியர்கள் யாரும் வந்து விண்ணப்பிக்க முடியாது அப்படின்றத சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது மத்திய அரசில் வேலையில் இருக்கிறவங்க மாநில அரசு மூலயமா கவர்மெண்ட் ஜாப்பில் எந்த அரசில் இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது அப்படின்றத கன்ஃபார்மாக வந்து சொல்லிடுறேன். உங்கள் குடும்ப உறுப்பினர் யாராக இருந்தாலும் கவர்மெண்ட்டில் ஒரு ரேஷன் கார்டு இருக்குதுன்னா அந்த ரேஷன் கார்டில் யாராவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் வந்து இருந்தாங்கன்னா அந்த ரேஷன் கார்டில் எந்த ஒரு மகளிர்களுக்கும் கண்டிப்பாக வந்து உரிமை தொகை கிடைக்காது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே போல் ஓய்வூதியதாரர்கள் வருமான வரி செலுத்துபவர்களுக்கும் இந்த திட்டத்தில் வந்து பயன்பெற முடியாது அப்படின்ற மாதிரி கடந்த ஆட்சியில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க.
அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சிகளுக்கான கிரைட்டீரியா வந்து விதிவிலக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஓய்வூதியம் வருமான வரி செலுத்தவர்களுக்கெல்லாம் இன்ன வரைக்கும் கிரைட்டீரியா வந்து சரியாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அதே போல் கடந்த ஆட்சியில் 4 சக்கர வாகன உரிமையாளர்களுக்கு வந்து கிடையாது. ஊராட்சி மன்ற உறுப்பினரை தவிர்த்து மற்ற அரசியல் பதவியில் இருக்கிறவங்க யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்எல்ஏ எம்பி இது போல் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து கிடையாது அப்படின்னே வந்து சொல்கிறாங்க. ஊராட்சி மன்ற உறுப்பினராக நீங்கள் இருந்தீங்கன்னா கிராமத்தில் அவங்களுக்கு வந்து உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம். மற்ற அரசியல் பதவிகளில் வந்து இருக்கிறவங்க உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து விண்ணப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி கடந்த ஆட்சியில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்ற வெப்சைட்டில், அதாவது www.kmut அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அதுக்கான க்ரைட்டீரியா ஃபுல்லாகவே வந்து கொடுப்பாங்க. இந்த மறுசீரமைப்பில் இந்த தாவேக்கா ஆட்சியில் இன்னும் கூடுதல் க்ரைட்டீரியா கொண்டு வருவாங்களா, இல்லை இந்த க்ரைட்டீரியாலாம் வந்து தவிர்ப்பாங்களா, இல்லை வந்து தள்ளுபடி பண்ணுவாங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வரக்கூடிய வீடியோவில் தான் வந்து தெரியும். அரசு அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து வெளியிடுவாங்க. அப்போ வந்து நீங்கள் என்னென்ன கிரைட்டீரியாக்குள்ளே வந்து வரீங்க, எந்தெந்த வகையான ரேஷன் அட்டைகளுக்கு வந்து பணம் வந்து கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் ஒரு இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனல்லே வந்து வீடியோவை வந்து போடுவோம். அது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பம் சம்மந்தமும் டீட்டெயிலாக வந்து போட தயாராக வந்து இருக்கும். இந்த புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறவங்க தேவையான ஆவணங்கள் வந்து நிறைய பேர் என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு வரீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தோடைய குடும்ப ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் அட்டை, குடும்ப அட்டை கம்பல்சரியாக வந்து தேவை. கிரீன் கலரில் இருக்கிற குடும்ப அட்டை கம்பல்சரியாக வந்து இருக்கணும். அந்த குடும்ப அட்டை இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலிஜிபிலிட்டி அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வங்கி பாஸ் புத்தகம், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், குடும்ப தலைவியாக யார் இருக்கிறீங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் கம்பல்சரியாக வந்து தேவை. அவங்களுடைய ஆதார் அட்டை பொறுத்த அளவுக்கு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி கம்பல்சரியாக வந்து வச்சுருக்கணும். அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணிக்கிற மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தாலும் சரி. ஆனால் மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டை ப்ரைமரியாக லிங்க் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து பணம் ஸ்டாப் ஆகாத வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முகவரி ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக கரெக்டாக வந்து இருக்கணும். நீங்கள் வசிக்கிற முகவரியில் மின்சார கட்டணம் எவ்வளோ வந்து செலுத்துறீங்க அப்படின்ற இபி பில் ரசீது கம்பல்சரியாக வந்து அப்ளை பண்ணும்போது வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்போ அப்ளை பண்ணும்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டாங்கன்னா கொடுக்கலாம், இல்லைனா வந்து தவிர்த்திடலாம். மேக்ஸிமம் வந்து ஆதார் அட்டை, ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு, மொபைல் நம்பர் கரெக்டாக வந்து வச்சுங்க. பேங்க் அக்கௌண்ட் புக்கை வந்து கரெக்டாக வந்து வச்சுங்க. நீங்கள் கொடுக்குற பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் ப்ரைமரியாக லிங்காக இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க. டிபிடி ட்ரான்ஸ்ஃபரில் தான் உங்களுக்கு பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரி பண்ண உடனே அந்த ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு 1000 ரூபாயோ இல்லை 2500 ரூபாயோ பணம் செலுத்துறாங்கன்னா டேரெக்டாக போய் வந்து ஏறதுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இது ரெகுலராக வந்து பணம் வாங்கிட்டு வரவங்களும் இந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து ரேஷன் அட்டை வாங்கிட்டு அப்ளை பண்ண போகிறவங்களும், இது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணாத பணம் வராத இருக்கிறவங்களும் நோட் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன், அனைவரும் வந்து ஆதார் கார்டில் கரெக்டாக வந்து பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டை சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் வந்து வெளியே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். குடும்ப அட்டைகளை விரைந்து வழங்க உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. தமிழகத்தில் முழுவதும் சுமார் 4 லட்சம் குடும்ப அட்டைகள் நிலுவையில் உள்ள நிலையில் நிலுவையில் உள்ள குடும்ப அட்டைகளை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கும்படி உணவுத்துறைக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஓரிரு மாதங்களில் குடும்ப அட்டை விநியோகிக்கும் பணி முழுமையாக முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருந்தது. இதே போல் கடந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரேஷன் அட்டை வந்து கொடுக்காத இருந்தது. அது கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் வந்து நடத்தியிருந்தாங்க. இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதாவது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேருக்கு குடும்ப அட்டை வந்து கொடுக்காதுனாங்க. அது கொடுத்து முடித்த உடனே புதிய குடும்ப அட்டை வாங்கணும் எல்லாருமே உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. அதே போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிற தாவேக்கா அரசு 4 லட்சம் குடும்ப அட்டையை விரைந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி உணவுத்துறை பாதுகாப்பு துறைக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குடும்ப அட்டை வழங்குகிற துறைக்கு அவங்களுக்கு மென்ஷன் பண்ணும்போதே நமக்கு தெரியணும் இந்த 4 லட்சம் அட்டையும் வந்து போய் சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு முகாம் வந்து அறிவிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. புதிய விண்ணப்பம் யாருக்கெல்லாம் வந்து கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலில் உடனடியாக வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த 4 லட்சம் ரேஷன் கார்டும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் யாராருக்கெல்லாம் இது வரைக்கும் வராது இருக்கிறதோ யாராருக்கெல்லாம் கிடைக்காது இருக்கிறதோ அதை ஃபுல்லாக வந்து மறுசீரமைப்பு ப்ராசஸ்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினவங்களுக்கும் சேர்த்து முகாம் அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை ஆன்லைனில் இ-சேவை மூலயமா அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஆன்லைன் மூலயமா வந்து அறிவிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் புதிய விண்ணப்பம் வரதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வாட்ச் பண்ண வந்தால் மட்டும்தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும்
நிறைய மகளிர்கள் வந்து ஒரு முக்கியமான டவுட்டை வந்து கேட்டு வரீங்க. அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நான் வந்து இப்போ வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அது என்னன்னா, மகளிர் உரிமை தொகை பெற இதை செய்யுங்கள் அப்படின்ற தலைப்பில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டில் கணவர் பெயர் கணவர் புகைப்படம் இருந்தால் அவங்களுக்கு பணம் வராதா அப்படின்றது வந்து கேட்டுன்னு வராங்க. அதாவது குடும்ப அட்டை வந்து வச்சுருப்பாங்க ஸ்மார்ட் கார்டில். அதில் வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவியோட புகைப்படமும் குடும்ப தலைவியோட பெயர் தான் வந்திருக்கும். ஒரு சில குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவரோட பெயர் குடும்ப தலைவரோட புகைப்படம் வந்து இருக்கணும். இவங்கெல்லாம் வந்து இந்த திட்டத்தில் வந்து எலிஜிபிலிட்டி இல்லையா அப்படின்னு வந்து கேட்டு வராங்க. தகுதி உள்ள அனைத்து மகளிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் வந்து வழங்கின்னு வந்தாங்க. கடந்த ஆட்சியில் அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப அட்டையில் குடும்ப தலைவரோட பெயர் குடும்ப தலைவரோட புகைப்படம் இருந்ததுன்னா அந்த குடும்ப தலைவருடைய மனைவி குடும்ப தலைவியாக வந்து கருதி அவங்களுக்கு இந்த திட்டத்தில் வந்து எலிஜிபிள் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதையும் தான் கடந்த ஆட்சியில் வந்து செஞ்சுன்னு வந்தாங்க. உங்கள் கணவரோட ஃபோட்டோ ரேஷன் கார்டில் இருக்குது, நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் குடும்ப தலைவியாக வந்து கருதி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அதுக்கான பயன் வந்து பெற முடியும். ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டையில் வந்து நீங்கள் குடும்ப தலைவியாக வந்து மாறணும், ஏற்கனவே வந்து உங்கள் கணவரோட ஃபோட்டோ இருக்குது, உங்கள் கணவரோட ஃபோட்டோ பெயர் இருக்குதுன்னா நீங்கள் இ-சேவையில் வந்து போயிட்டு இல்லை நெட் சென்டரில் போயிட்டு இது போல் குடும்ப தலைவரோட ஆப்ஷனை வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா அதை வந்து ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் அதை மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் 21 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு ஸ்மார்ட் கார்டு வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் ஒருத்தவங்க குடும்ப தலைவியாக வந்து கருதி அவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் மெஜாரிட்டியாக வந்து உங்கள் குடும்பத்தில் ரேஷன் கார்டில் குடும்ப தலைவி பெயர் மாற்றணும், குடும்ப தலைவியோட புகைப்படம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அதுக்கான ப்ராசஸையும் வந்து டீட்டெயிலாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கூட நீங்கள் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்ப படிவத்தை வந்து வந்ததுக்கப்புறம் அஃபிஷியலாக ஆன்லைன்லையோ இல்லை அஃபிஷியல் வெப்சைட்லேயோ அப்படி இல்லைனா முகாம் மூலியமாகவோ கடந்த ஆட்சியில் எப்படி வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு தனி முகாம் டோக்கன் வந்து கொடுத்து வந்து வழங்கினாங்களோ அது போலையா, இல்லை உங்களுடன் ஸ்டாலினில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு திட்டத்துக்கு வந்து முகாம் வந்து போட்டாங்களே அது போலையா அப்படின்றது எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து மென்ஷன் பண்ணுறோம். இப்போதைக்கு வந்து புதிய விண்ணப்பத்துக்கான எந்த ஒரு ஆப்ஷனும் வந்து கொண்டு வரல அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக விரைவில் வந்து புதிய விண்ணப்பம் வரப்போகிறது உறுதி. அது வந்த உடனே நம்ம சேனலில் தெளிவாக வந்து வீடியோ வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்க வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு 3000 ரூபாய் தொகை கிடைக்குமா அப்படின்ற கேள்விகளும் வந்து கேட்டு வரீங்க. அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வரக்கூடிய வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக ஆகிடும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால எனக்கு வாய்ஸ் ப்ராப்ளம் த்ரோட் ப்ராப்ளமாக இருந்தாலும் ஸ்ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலில் மட்டும்தான் கமெண்ட்டுக்கு ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணணும். பழைய வீடியோவில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் வந்து தெரிய வரும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.